அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கம். துலா ராசி நேயர்களே, ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக தான் இருந்திருக்கும். தொழில் முடங்கியிருக்கும், உத்தியோகத்தில் பணி பிரச்சனைகள், உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், மேலதிகாரியால் நிறைய தொல்லைகள், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் சரியான முறையில் உங்கள் பணிகளை உங்களுக்கு முடிச்சு தராமல் உங்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குற அளவுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இப்படி மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கூட நம்ம சொல் பேச்சு கேட்காத அளவுக்கு பல இடர்பாடுகளும் கொடுத்துருப்பாங்க. யாருமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மாபெரும் திருப்பங்களும் சர்வ லாபங்களும் உங்களுக்கு பெறக்கூடிய மாதமாக இருக்கும். அன்பர்களே, கிரக நிலையை பார்ப்போம். அதாவது ஆவணி மாதம் வருகிற 17/8/2024 தொடங்கி அடுத்த மாதம் செப்டம்பர் 16 வரையில் இருப்பாங்க. தற்போது கிரக நிலையை பார்க்கும்போது சூரிய பகவான் ஆவணி 1 உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். உங்களுடைய ராசிக்கு 2க்கு தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் வந்து அமர போறார். செவ்வாய் பகவான் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 10 தேதிக்கு பிறகு கன்னியில உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமைய போகிறார். புதன் பகவான் பாத்தீங்கன்னா 10வது வீட்டில், அதாவது ஜீவித ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம். இப்படியெல்லாம் கிரக நிலைகள் அமைவதனால பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா வந்து அமைந்திருக்க. ஏன்னா குருவினால பாதிக்கப்பட்டு குருவினால வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே தடைபட்டு போயிருந்தாலும் ஏதேனும் ஒரு கிரகமாவது நமக்கு வலு கொடுத்து நம்மளை தூக்கி நிறுத்த வழிகாட்டாதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சூரிய பகவான் உங்களுக்கு வளர்ச்சியான பாதைகளை கொடுப்பாங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கையில மாணவ மாணவிகளுக்கு கல்விகளில் நல்ல முன்னேற்றம், அவர்களுடைய ஆரோக்கியமான எதிர்காலம், நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கும். எதிர்கால திங்கிங் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கிற பாக்கியங்கள் இருக்கு. எதிர்காலத்தை கருதி பல திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனலாபம் பொன்லாபம் என்பது போல இந்த மாதங்கள் லாபத்திலேயே நீங்க புரளக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவு கைக்கு மேல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அமர போட்டு செய்யுங்க. ஆனாலும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சிக்கல் கிடையாது. உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல மாதமாகவே அமைந்து கொடுக்கும். ஒரு சந்தோஷமிக்க நன்மைகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு பெருகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவோடு இருந்தவங்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒற்றுமை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள்லாம் நம்ம பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. வெளிவட்டாரங்களில் நம்மளுடைய பேச்சுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதைகள் உயரும். நம்மளுடைய ஆரோக்கியமான எதிர்காலங்கள் நலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்பு வட்டாரங்களால அனுகூலமான நன்மை உண்டு. பிறருக்கு தம் செய்யக்கூடிய உதவிகளும் தனக்கு அது பெரிய உதவிகளாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய மாதம் இது. மேற்கொண்டு ஷேர் மார்க்கெட்ல அனுகூலம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதங்கள் கொஞ்சம் கூடியதான நன்மைகளை கொடுக்கும். மனசுக்கு நிறைந்த செல்வ வளத்தையும் கொடுக்கிற பாக்கியங்கள்லாம் இருக்கின்றன. அடுத்தடுத்து நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றிகரமான முயற்சியாக இந்த மாதங்கள்ல இருக்கும். இந்த மாதம் முழுதும் உங்களுடைய சந்தோஷங்களை பெருகுபடுத்த வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ளுங்க. துளாராசி நேயர்களே, உங்கள் ஆதரவு என்றும் எனக்கு தொடர்ந்து கிடைத்திட அடுத்த மாத பலன்களோடு துளாராசி நேயர்களை நம்ம சந்திப்போம். மீண்டும் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.